எல்லாருக்கும் வணக்கம். சந்தோஷ் தமிழ் சினிமாவோட டான் திங் மியூசிக் சந்தோஷ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல ஏன் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்க அப்படின்னா, எல்லா படத்தையும் அவர் சொல்லிடுவார். என்கிட்ட வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தேவா படம் கிட்டு அப்படின்னு சொன்னது சந்தோஷம் தான். அதேமாதிரி மாமன் வந்து தேவா வந்துங்க, மாமன் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவள் பார்த்த பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் அவள் பார்த்த உடனே சந்தோஷம் வந்துடுச்சு. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில்ல. ஏன்னா சூரியனை பற்றி சொல்லணும். எனக்கும் சூரியனுக்கும் ஒரு எமோஷனலான ஒரு கான்டாக்ட் இருக்குது. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டில் இருந்து அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி தான். நிறைய இரவுகள் நான் அஸ்டினேட்டராக இந்த காலகட்டத்தில் இருந்து நிறைய இரவுகள் ஒன்றா பேசிகிட்டு இருந்திருக்கோம், சிரிச்சிருக்கோம், விளையாண்டுருக்கோம். அப்போல்லாம் வந்து உண்மையாகவே மனசில் தோணிக்கிட்டே இருக்கும், இந்த மனுஷன் வந்து இவ்வளோ இயல்பாக இருக்காரு, இவ்வளோ வாழ்க்கை இருக்குது இவர்கிட்ட. இவர் வந்து அப்போ வந்து சூரியன் நான் பழக ஆரம்பிக்கும் போது சூரியனுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டம் தான் நினைக்கிறேன் சினிமாவில். அவர் காமெடினா தொடங்கலாம், காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போன காலகட்டம் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாரும் பக்கத்தில். அப்போ அவர் வந்து நைட்லாம் ஒன்றா விளையாடும் போது அவர் பார்த்துட்டே இருப்பார். உடல் மொழி, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சென்ஸு, கதையை பற்றி பேசும்போது ஒரு சென்ஸு, நிறைய நாள் யோசிச்சுட்டே இருக்கும்போது இது வேறு மாதிரி ஒரு பண்ணால் எப்படி இருக்கும். அப்போ நான் படம் பண்ண ஆரம்பிக்கல, வேறு மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அது நிகழும் எப்போ நிகழும். இந்த மாதிரி ஆட்கள் கதைக்கு தேவையான, நம்ம கதைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம யோசிக்கிற கனவுகளுக்கெல்லாம் தேவையான மனிதர்கள் ரொம்ப சாதாரணமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ ஹீரோ ஆவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இப்போ நான் பெரிய கதையை வச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒருத்தர் தேவைப்பட்ட நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கு மார்க்கெட் இருக்காது, அவங்க சொன்னாலே ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி ஹீரோ அப்படின்னாலே கதை வந்து டம்மி ஆகிடும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க ஹீரோவானா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அதை அத்தனையும் சாத்தியமாக்கிட்டு இருக்கும். ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா அது ரொம்ப மாதிரி அவ்வளோ பவராக இருக்குது நினைக்கும் போது. நீங்கள் கருடனாக இருக்கட்டும், குட்டுக்காளியாக இருக்கட்டும், இப்போ அடுத்து மாமனாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும், விடுதலை நீங்கள் செலக்டான அடுத்த செகண்டே அது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து சூப்பர். நிறைய விஷயம் பேசியிருக்கோம். நிச்சயமாக என்ன சொல்கிறது, எப்படினாலும் சூரியன் இருக்காதா, யாருமே இல்லாத ரொம்ப சூரியன் இருக்காதா அப்படின்னு யோசிச்சு வாழணும். அப்படி ஒரு கதை எப்படி பார்த்தாலும் சூரியன் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க வந்து மனசுக்குள்ள. சூரியன் இருக்காங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிச்சயமா நீங்க யாருமே பண்ண மாட்டேன் ஒரு கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை கொண்டுட்டு சூரியன்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை ரெண்டுத்துக்குள்ள இருக்கு. ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் வந்து இந்த படத்தோட டைரக்டர் பர்சன் எனக்கு அவர் வந்து ஒன்று சொல்லணும். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அந்த படத்தோட இது வெப்சீரிஸோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசினார். நான் ஒரு பிளாப் டைரக்டர், விமல் ஒரு பிளாப் ஹீரோ, அப்புறம் வந்து ப்ரொடியூசர் ஒரு பிளாப் ப்ரொடியூசரு, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து பாருங்களேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நிஜமாவே அது பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லாரும் சிரிச்சுட்டு ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மாமன் ஷூட்டிங்கில் இருந்தேன். உதய் சார் தான் என்ன சொன்னார், விடுதலை இது விலங்கு சீரீஸ் பார்த்தீங்கன்னு கேட்டார். நான் சீரீஸ்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னா, டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் பாருங்களா அப்படின்னு சொன்னார். டெய்லி மாமன் ஷூட்டிங்கில் நான் வந்து டெய்லி நைட்டு உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம என்ன நினைப்போம்னா, நம்மகிட்ட இருக்க சில விஷயங்கள் வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ தான் இருக்கும், இதான் இருக்கும்னு வச்சுட்டே இருப்போம். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு, லைவாக இருந்துச்சு. வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் போய் ஒருத்தர் இவ்வளோ ஆழமாக இவ்வளோ விஷயங்களை யோசிச்சு இவ்வளோ மெனக்கிட்டு ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் இவ்வளோ மெனக்கிட்டு இதை பண்ணிட்டாரு அப்படிங்கும்போது பெரிய விஷயமா பார்க்கப்படுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, அதை எதையும் யோசிக்காம சூரியன் கதை வாங்கி அந்த கதையை ஒரு கலருக்கு இப்போ சொன்னார், ராம்குமார் சொன்னார், ரவிக்குமார் சொன்னார், எந்த அடையாளத்தையும் சிக்காம விலங்கு மாதிரி ஒரு சீரியஸை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாமன் ஒரு படம் எடுக்கிறாரு. இதில் வந்து பாண்டியராஜ் சார் பேர் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பொண்டாம் சார் பேர் போட்டுக்கலாம், அவங்க பேரும் போட்டுக்கலாம். ஏன்னா கலர் டோன்லாம் அப்படிதான் இருக்கு. ஆனால் படத்துக்குள்ள போனால் அந்த டைரக்டர் இருப்பாரு அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எதை பற்றி யோசிக்காம எந்த அடையாளத்தையும் சிக்காம சூரியனை கூப்பிடுறாரு, ஒரு கதை பண்ணுறோம், இந்த கதை நான் பண்ணுறேன் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு வெற்றி படத்துக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாருமே இந்த படத்துக்குள்ள இருக்காங்க. யாரெல்லாம் தேவைன்னு நான் சொல்றது வந்து திறமையானவங்களுக்கு மட்டும் கிடையாது,
ஒரு நல்ல விஷயம், நல்ல மனிதர்கள் ஜெயிக்கணும்னு நம்பக்கூடிய ஆட்கள் நம்ம பக்கத்தில் இருக்க நினைப்போம்ல, அப்படியாப்பட்ட மனிதர்கள்லாம் அந்த படத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அவங்க ஃபர்ஸ்ட் மீட் யாரெல்லாம் ஞாபகம் இருக்கு, லண்டனில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அங்கே பார்த்ததுக்கு இங்கே பார்த்ததுக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் இப்போ சினிமாவை நீங்கள் இந்த படத்தை நீங்கள் ஓகே பண்ண விதம் ஒன்று இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் நினச்சிக்கிறேன். இந்த ப்ராசஸில் நீங்கள் அடையிற நீங்கள் நம்புகிற விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸ் இப்போ நீங்கள் வச்சுருக்க ப்ராசஸ் மூலமாக சினிமாவுக்குள்ளே நீங்கள் அடையிற இலக்கு சீக்கிரமாகவே அடையணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வாழ்த்துக்கள். அப்போது கெத்து ஒய்ஃபு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை பற்றி தான் பேசிட்டே இருந்தார் என்கிட்ட சூரியனோட வார்த்தை சொன்னார், அதை எனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ட்ரைலர் பார்த்து போய் பேசிகிட்டு இருந்தோம், தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு நடிக்கணும் அப்படின்னு சொன்னார். சீரியஸாக சொன்னார். நான் சொன்னேன் வந்து அந்த அக்கா கேரக்டர் அப்படின்னு சொன்ன அக்கான்னு சொன்ன அடுத்த செகண்டே வந்து ஐயோ எப்பா இப்பத்தாரே அந்த பொண்ணு இருக்க பிசாசுங்க, அது நீங்க எழுதி வச்சுக்கோங்க தலைவா. அந்த பொண்ணு வந்து நம்ம தமிழ் சினிமாவோட படம் எவ்வளோ கடைசி எவ்வளோ இருக்காங்களோ அவ்வளோ அந்த பொண்ணு நடிக்கணும்னு நினச்சிட்டே இருக்கும், அவ்வளோ பிசாசுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. உங்களை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருந்தாரு, அப்படியே பேசிட்டு இருந்தாரு. ஏன்னா இந்த படத்தை வந்து நான் கேட்டேன், தங்கச்சி கேரக்டர் எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டேன், அக்கா கேரக்டர் எப்படி பண்ணாங்கன்னு கேட்ட அடுத்த செகண்ட் ஃபுல் ட்ரெய்லருக்குமான மொத்த எமோஷனையும் உங்களை பற்றி மட்டும் சொல்லிட்டு இருந்தாரு. நிச்சயமா அந்த படத்துக்கான அந்த அது எப்படி எனக்கு புரிஞ்சிக்க முடியுது அதை. ஏன்னா ஒரு சூரியனை மாதிரி ஒருத்தர் வந்து அக்கா அப்படின்னு அவருக்கு கதை இந்த நாங்களாம் வந்து சொந்த கதை திருப்பி அழுதிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு தெரியும் ஒரு கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணணும். ஆப்போசிட்டாக கனெக்ட் ஆகாத ஆள் இருந்தாங்கன்னா அது தலையை வெடிச்ச மாதிரி ஆகிடும். நான் படம் பண்ணும்போது அதை தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் சூஸ் பண்ணுற கேரக்டர், நான் தேர்வு செய்த கதாபாத்திரங்கள், நடிகர்கள் ஏதோ வகையில் விலகி இருந்தாங்க அப்படின்னா அன்றைய நாள் எனக்கு வந்து மோசமான நாளாக இருக்கும். ஒன்று நான் அவங்க சைக்கோவாக தெரியுவேன், இல்லை அவங்க எனக்கு சைக்கோவாக தெரியுவாங்க. எனக்கு என்ன பண்ணே தெரியாது. அப்போ போய் கெஞ்சுவேன், போய் நைட்டுக்கான போய் கெஞ்சுவேன். அது எங்கள் அம்மா அப்படின்பேன், அது எங்கள் அக்கா அப்படின்பேன், அது எங்கள் அண்ணன் அப்படின்னா அப்படியே தூக்கி வச்சிருவோம் முன்னாடி. அது நீங்க வேற யாரும் கிடையாதுங்க, அது எங்க அண்ணன், அதனால அவங்க அப்படி கிடவாங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நிஜ மனிதர்களை நம்ம கதாபாத்திரங்களை மாற்றும் போது நம்ம தாங்கிக்க முடியாது சில விஷயங்களை. ஒரு சினிமாவுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒன்று பண்றோம் அப்படின்னா அது ஓகே. நமக்குள்ள வழியை ஏற்படுத்திய நமக்குள்ள இத்தனை நாள் தங்கி போன ஒரு கேரக்டரை இத்தனை நாள் நம்மளை வந்து நமக்குள்ளே உருக்கி உரமாகி என்னைக்காவது நீ வெளிக்காட்டிட மாட்டியா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அது எல்லாமே, அந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணும்போது அது சரியா பண்ணலை, அதுல இருந்து ஏதோ ஒன்று கூட தென்பட மாட்டேங்குது அப்படின்னா அது பெரிய பெண். கேரக்டர்ஸ்ட ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் எங்களை மாதிரியான கிரியேட்டர்ஸ் எதிர்பார்க்கறது என்னன்னா, நான் நினைச்சிட்டு இருக்க கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸோட ஆட்டிடியூட், அந்த கேரக்டர்ஸோட ஏதோ ஒரு தன்மை இந்த நடிகர்கள்ட்ட வெளிப்பட்டாலும் இயங்குவோம். அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்கள் படத்தில் இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கெல்லாம் டானா ராஜ்கிரண் சார் இருக்காரு. சார் ரொம்ப சொல்றது அது சொல்ல முடியாது சார். நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாருமே நிறைய பேசின மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நல்லா ஞாபகம் இருக்கு, கலைஞர் 100 நிகழ்ச்சியில் தான் அவங்க கூட உட்காந்துருந்தேன் ஒரு 3 hours. அப்படி நீங்கள் பேசுவது வடிவில் சார், நீங்கள் 4-3 பேர் பேசிக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அது இத்தனை நாள் சினிமாக்குள்ள நீங்கள் இவ்வளோ நாள் இருந்து கிராமத்து கதைகளோட கிராமத்து மனிதர்களோட அத்தனை பேர்ல இருந்து குடிக்கு வந்து அது அத்தனையுமே வந்து நீங்க கடத்துல இருந்துருக்கல. இது எல்லாமே இங்க எல்லாத்துக்குமே வந்து அதுதான் மூல பாடமா இருக்கு. நான் நிச்சயமா சொல்றேன், உங்களோட படங்கள், கிராமத்து படங்கள், உங்க படங்கள் பார்க்கும்போது ஒரு கேரக்டர் எப்படி சாதாரணமா நம்ம கடந்து போகக்கூடிய கேரக்டர் வந்து சாதாரணமா நம்ம வீட்டுல சாதாரணமா தெரியக்கூடிய மாமா, சாதாரணமா தெரியக்கூடிய மதினி, சாதாரணமா தெரியக்கூடிய அக்காக்கள், இது எல்லாத்தையும் நீங்க ரொம்பவே அவங்களுக்குலாம் உயிர் கூட்டி அவங்க தெய்வங்களாம் மாற்றி விட்டுருக்கீங்க. அதோட வெளிப்பாடுகள் தான் மாமன்களும் இருக்கு. நிச்சயமா சொன்னா உங்களோட பாதிப்பு இல்லாம இந்த மாமன்கள்லாம் உருவா வாய்ப்பே கிடையாது, மாமனும் உருவா வாய்ப்பு கிடையாது, வாழையும் உருவா வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு எப்பவுமே நாங்கள் நன்றியுடன் பட்டிருக்கோம். அப்போ டீம்ல வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கையும் சொல்ல முடியல. விவேக் சார், விவேக் தெரியும், அவரை கண்டிப்பா இந்த மாதிரி படத்துக்குலாம் வந்து என்ன சொல்றது, உணவு, குடும்பம், உறவு அப்படின்னா இறங்கி வேலை செஞ்சு அமைச்சவாரு. நிச்சயமா நல்லா எடுத்துப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ மியூசிக் டைரக்டர், எனக்கு பேர் தெரியல, நிஷாமா, ஓகே,
நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம், தமிழ் பேசுவாரா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து தமிழ்லேயே பேசினாரு. ஓகே ஓகே சந்தோஷ் பின்னாடி பேசிட்டு இருக்கேன். நிச்சயமா நீங்கள் பேசின விதத்திலே புரியுது இந்த கதையை நீங்கள் எப்படி உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக உங்களோட ஒரு பெரிய ஜேர்னி தமிழில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நிச்சயமாக